நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி மேம் இருக்கு, என்னெல்லாம் தரும்? கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற காத்திருப்பு உண்டு. இருந்தாலும் சமசப்தமமாக இந்த 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. கலத்திர இடம்னு அர்த்தம். அங்க பாத்தீங்கன்னா இந்த கன்னிக்கு எப்படின்னா மனைவி, குழந்தைங்க அப்படியே அந்த கூட்டு குடும்பமாவே இருக்கணும் அப்படிம்பாங்க. பெண்கள் எப்பயுமே இவங்க கிட்ட, இப்ப ஆண்கள் கன்னிராசின்னு வச்சுக்கலாம், பெண்களோட உடனே அட்டாச்மெண்ட், உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது இந்த திருமணம் சார்ந்து விஷயம், தனக்கு பேர் அமையறது, கணவன் மனைவி ஒற்றுமை, இதுல எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. கன்னிக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா 5க்கு 6க்கு உடையவர்னு வச்சுங்களேன். அப்ப இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரேக் ஆகும், கிடைக்கிறதுங்க. அதே போல பூர்வீக சொத்து அது கிடைக்காம போறது, ஏதாவது சின்ன சின்ன கோர்ட்டு வம்பு கேஸ் ஏதாவது ஆகிறது, அந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணாதான் அந்த பணம் நமக்கு வரும். எவ்வளவு நாள் நம்மளும் வெயிட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே மேம். இவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், திருமண உறவுகள் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா குழந்தைய கொடுத்துருவாருங்க. ஏன்னா 5க்கு 6க்கு உடையவர் 7ல போய் உட்கார்றதுனால திருமணம் செட் ஆகும், குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாங்க. எல்லாத்துலயுமே கவனம் தேவை, பொருத்தம் நல்லா பார்க்கணும். இந்த 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாவே சரியான, பொதுவா ஜனன ஜாதகத்துல இருந்தாவே சரியான அந்த பேர் மேட்சா இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஒரு கருப்போ சிகப்போ, ஒரு வருமானத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறது, சொத்து நிறைய இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மைனஸை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஜாதக ரீதியாவே சொல்லுவோம். அதுல இப்ப இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயம், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் இவங்க கவனமா எடுத்துக்கிட்டாவே இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அப்ப குலதெய்வ வழிபாடை கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி போய் எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போ எனக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு டைம்?
50 வயசு வயதோட்டம் பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வயசுக்காரங்களுக்கு எல்லாமே பலாபலன் இதே மாதிரி செட் ஆகாதுங்க கண்டிப்பா. அப்ப 50 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2வது சுற்றா அது 3வது சுற்றான்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி 30 ஆண்டுகள் தொடர்ந்து மாத்தி 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 வரும். ஒரு இடத்துல உட்காரும் போது அது வந்து என்னன்னா 2.5 வருஷம் உட்காருவார், அப்புறம் 2.5 வருஷம், இப்படியே நம்ம கீழே இறங்கி வரும்போது 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் அரசனும் ஆண்டியும் 30 வருஷம் பாங்க. ரொம்ப பீக்கா இருந்தேங்க, எங்க தாத்தா அப்படி இருந்தாரு, அப்பா இப்படி இருந்தாரு, நான் இப்படி இருந்தேங்கிறது நம்ம பசங்க எப்படி இருக்காங்க அப்படிதானே வருது. இந்த தலைமுறையா சொல்லக்கூடிய அமைப்புகளை சனி பகவான் தான் ஒரு ஆதிக்கம். அதனால மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே மேம், இவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு சொல்வீங்க? கண்டிப்பா, ஏன்னா கவனம் அப்படின்னா திருமணங்க. திருமணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். லவ் பண்ணிட்டு இருந்தா கவனமா இருக்கணும். அந்த பேர் அமையறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரும், சிரமங்கள் வரும், ஏதாவது ஒரு விரயம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரு சிலர் வேலை நிமித்தமா, உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஓகே மேம், இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் கோயில்கள் சொல்லிருங்க. கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்னிமார், சப்த கன்னிமாரும்பாங்க, அதுக்கு பூஜை பண்றது. அம்பாளா இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், ஏன்னா புதனுடைய இடம், அந்த மாதிரி கோயில், விசேஷமான கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு புடவை வாங்கி அல்லது பிளவுஸ் பிட்டாச்சு வச்சு தேங்காய் பழம்னா வச்சு ஒரு ஸ்வீட் வச்சு நல்ல வழிபாடு எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும் போது 7ஆம் இடத்தை பாக்கறதுனால மனைவிய கவனமா கவனிச்சுக்கணும். கணவனா இருந்தா பூவெல்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணும். சண்டை போடாம இருந்தாவே வாழ்வியல் பரிகாரம் அவங்க சக்சஸ் ஆகும். எடுத்ததுக்கெல்லாம் வம்பு, எடுத்ததுக்கெல்லாம் அதிகமா பேசாம என்ன சொல்றீங்க சரி அப்படின்னு சரின்னு விட்டு கொடுத்து போறதுதான் இவங்களுக்கு பெரிய பெரிய நல்ல விஷயத்த, மாற்றத்தை கொடுக்கும். ஓகே மேம், ரொம்ப கஷ்டமான பரிகாரமா சொல்லிட்டீங்க. வாழ்வியல் பரிகாரம் பாவம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நன்றி மேம். சிவாயனம் சிவாயனம்.